அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற இந்த பாடத்தில் கடந்த சில நாட்களாக ஜர்ருடைய எழுத்துக்கள், அதாவது பெயர் சொல்லுடைய துவக்கத்தில் அதன் கடைசி எழுத்துக்கு ஜர்ரு செய்யக்கூடிய இடைச்சொற்கள் ஹர்ஃபுகளை பற்றி பார்த்து வருகிறோம். அதனுடைய எண்ணிக்கை சம்பந்தமாக 2-3 கருத்துக்களை சொன்னாலும் அதில் குழப்பமில்லாமல் நம்ம அதை புரிந்து கொள்ள முடியும். சில பேர் 19 எழுத்துக்கள் என்று சொல்வார்கள், சில பேர் இதை 17 ஹர்ஃபுகள் என்று சொல்வார்கள். நம்ம சரியான முறையில் கவனித்து பார்த்தால் 15 அல்லது 16 என்று அடக்கி விடுவது நல்லது. அது எதனால் இந்த மாதிரி கருத்து வருது என்று சொன்னால், முதலாவதாக நம்ம அந்த பாங்கிற எழுத்து எடுத்துக்கிடுவோம். இந்த 19 சொன்ன பாடத்தில் உள்ளதில் ஃபஸ்ட்டு என்ன, அல் பாவு. இந்த பான்னு 1ஆம் நம்பர் போட்டிருக்கோம் பாருங்கள், இது பே. இது பி என்று நம்ம வாசிக்கணும். இது ஒரு ஜருடைய எழுத்து. இந்த ஜருடைய எழுத்தை பா என்று சொல்லும்போது இதை தனியாக சொல்லிவிட்டு பிறகு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், பாவுல் ஹசம், சத்தியம் செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய பா என்று இன்னொரு பாவை சொல்லுவாங்க. பில்லாஹி, அல்லாஹ் மேலே சத்தியமாக அப்படின்னு. அப்போ அதை இதில் சேர்த்து விட்டு பான்றது ஒன்றாக்கி விட்டுட்டா நம்பர் குறைஞ்சிரும். இந்த பா என்பதற்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு அர்த்தத்துக்கும் ஒரு பா என்று நம்பர் போட்டோம்னா அது 19க்கு பதிலாக 200 கூட வந்துடும். அப்படி செய்யாமல் பா என்பது ஒரு ஹர்ஃபு. அந்த பா என்பதற்கு பல அர்த்தங்கள், பல பயன்பாடுகள் இருக்குன்னு சொன்னதில் இன்னும் ஒரு பயன்பாடு சத்தியம் செய்வதற்கு உரியது அப்படின்ட்டு அதனுடைய பொருளில் சேர்த்து விட்டாலேயே அது அடங்கிவிடும். ஆனால் என்ன செய்வாங்கடா, எண்ணும்போது இந்த பாண்டு இங்கே ஒருக்கா போடுவாங்க, பிறகு பாவுல் கசமி, சத்தியத்தின் பே என்று ஒன்று போடுவாங்க. அப்போ அது 2ஆ எண்ணும்போது நம்பர் கூடும்ல, அதில் ஒன்று அவுட் ஆகி போயிடும். இது ஃபஸ்ட்டு பேஜா. இரண்டாவது பாருங்கள், இரண்டாவது மின். மின் என்று இதையும் படிச்சிட்டோம். ஒரு லிஸ்ட்டு போட்டு உங்களுக்கு சொல்லுவதற்காக சொல்கிறேன். இரண்டாவதாக மின் என்கிற எழுத்து. மின் என்றால் என்ன, இதிலிருந்து அதிகமாக வரும், அர்த்தம் இல்லாமல் வரும். இதை நம்ம படிச்சிட்டோம். இதில் ஒரு குழப்பம் கிடையாது. 2. மூணாவது என்ன படித்தோம், அலாங்கிற ஒரு இடைச்சொல்ல பார்த்தோம். அலாங்கிறது ஜர்ரு செய்யக்கூடிய எழுத்து. இது இது ஒன்று தான், இது 2-3 வகை வராது. அதுக்கப்புறம் ஃபீன்னு ஒரு எழுத்து படித்தோம். ஃபீன்னா அதுலேயும் பிரச்சனை. 4வது. 5வது என்ன படித்தோம், லாம்டா லீ என்கிற எழுத்து என்ன செய்யும், ஜர்ரு செய்யும். அது பண்ணிட்டோம். அதுக்கடுத்து 6வது இலாங்கிறது அது வரைக்கும், இது வரைக்கும், அது வரை, இது வரைன்ற அந்த வரைங்கிறவங்கள எண்டு, அதுக்கு இலா என்பதை பயன்படுத்துவாங்க. 2 போடுறோம்ல, மின்னு போட்டால் ஃப்ரம்னு அர்த்தம், இலா போட்டால் 2 தபால் போடுறோம்னா அவருக்கு எழுதி கொள்வதுன்னு சொல்லும்போது இலா போடுவாங்க. அப்போ 6வது இலா. 7வது என்ன, ஹத்தாவும் இலாவும் ஒரே ஒரு அர்த்தத்தில் வரக்கூடியது தான். இந்த ஹத்தாங்கிறது லமீரில் வராது, ஹத்தாகுமான்னு வராது, மற்றபடி பெயர் சொல்ல தான் வரும். இது ஒரு வகை. 7 ஆச்சு. 8வது ருப்பங்கிறது என்னென்னா எத்தனையோ அப்படிங்கிற அர்த்தத்துக்கு வரக்கூடியது. எத்தனையோ மனிதர்கள், எத்தனையோ ஆடுகள், எத்தனையோ ருப்ப பக்கரத்தின், எத்தனையோ மாடுகள், ருப்ப ரஜுலின், எத்தனையோ ஆண்கள் அப்படின்னு சொல்லி சேர்த்தோம்னா அந்த ருப்பாவுக்கு பிறகு வரக்கூடிய சொல்லுக்கு ஜர்ரு செய்யணும். அதனுடைய மீனிங் எத்தனையோங்கிற அர்த்தத்தில் வரும். இது 8 ஆகிடுச்சா. அதுக்கடுத்து 9வது ஒரு காஃப் என்ற ஒரு சொல் இருக்கிறது. இந்த ருப்பாவுடைய இடத்துல நம்ம ஒன்று விட்டுட்டோம் நடத்தும்போது. வாவு ருப்பான்னு ஒன்று சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்து அதை நடத்தாமல் கடந்து போயிருக்கிறோம், ஒன்று விட்டுருக்குறோம். வாவு ருப்பை என்று சொன்னால் ருப்பை என்கிற அர்த்தத்தில் பயன்படுத்துகிற வாவு தான் இருக்கும். அதனுடைய அர்த்தம் என்னவாக இருக்கும்னு கேட்டால் ருப்பன்னு இருக்கும். உதாரணமாக வாவு என்பதை அல்லாஹில் சேர்த்தோம்னா வல்லாஹின்னு போட்டால் சத்தியம். அதில் போடாமல் ஒரு பொதுவான சொல்ல, பல்தத்தின்னா ஊர், பல்தத்தின் எத்தனையோ ஊர்கள், வாக்கியத்தினுடைய துவக்கமே இப்படி வரணும். இடையில் வந்துச்சுன்னா அது அத்துஃபில் சேர்ந்துக்கிறோம். ஒரு வாக்கியத்தினுடைய சென்டென்ஸ் ஆரம்பிக்கிறோம், அதனுடைய துவக்கமே என்ன செய்யுது, வாவில் ஆரம்பித்தா அந்த வாவு என்னவாக இருக்கும்னா சத்தியத்துடைய வாவாக இருக்கும். அது அல்லாஹ் என்பதில் தான் சேர்ப்பாங்க. அல்லாஹ்வை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லுக்கு சேர்ப்பாங்க. அப்படி இல்லாமல் ஒரு சொல்ல ஊரு, நாடுகு, அது மாதிரி மனுஷன், குதிரை அப்படி சேர்த்தேன்னு வைங்க. ஹிமாரின், எத்தனையோ கழுதைகள், ஃபரஸின், எத்தனையோ குதிரைகள் இப்படி சொன்னாங்கன்னா அதுக்கு ஜர்ரு செய்யும்.
இந்த வாவுக்கு என்ன பேர் என்றால் ருப்ப உடைய வாவு என்று சொல்வார்கள். அதை நம்ம விட்டுருக்குறோம், சொல்லாமல் விட்டுருக்கோம். அது இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு ருப்பன்னா ருப்ப உடைய வாவு ருப்ப. வாவு ருப்பன்ற அர்த்தம் என்னன்னா வாவு தான், அதனுடைய மீனிங் ருப்ப. இப்போ இந்த வாவை ஒரு நம்பராக ஏற்றுக்கிறாங்க. இந்த வாவை போடும் பொழுது வாவுல் கசம்னு வரும், சத்தியத்துக்கு ஒரு வாவு வரும், அதை ஒரு நம்பராக சேர்ப்பாங்க. வாவு என்று மட்டும் போட்டுவிட்டு அதுக்கு ருப்பங்கிற அர்த்தம் இருக்கிறது, சத்தியங்கிற அர்த்தம் இருக்குது என்று போட்டால் வாவு என்று ஒத்த வரியில் அது முடிஞ்சு போய்விடும். இவங்க என்ன இப்போ என்ன நம்பரில் என்ன செய்கிறாங்கன்னா ருப்ப உடைய வாவு என்று அது ஒரு வகை, அது ஒரு தனி சொல்லு. கசமுடைய வாவு, சத்தியம் செய்யக்கூடிய வாவுன்னு சொல்லும்போது அப்போ ரெண்டாயிருது. ஒரு 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 ஹர்ஃப் வந்து ரெண்டு இடத்துல வருது. அப்போ அப்படி பயன்படுத்தாமல் நம்ம என்ன செய்யலாம், வாவு அந்த வாவுக்கு இரு அர்த்தங்களில் வரக்கூடிய வாவு, ஒன்று சத்தியம்ங்கிற அர்த்தத்தில் வரக்கூடிய வாவு, இன்னொன்று ருப்பங்கிற அர்த்தத்தில் வர, இப்படி சொல்லிட்டு போயிடலாம். சரி, வாவு ருப்ப வச்சா அதுக்கு அடுத்து வந்து காஃபு. காஃபுனா க என்கிற ஒரு சொல்ல வந்து அது போல் இது போல். இந்த க என்பது என்ன செய்ய மாட்டாங்கன்னா ஹத்தா மாதிரி லமீரில் வராது, கஹு கஹுமா கஹும்னு வராது. கசைதீன் காம்ரின் கபக்ரின் காசதீன் இப்படியான ஒரு சொல்லில் தான் வரும். அதுவும் ஜரிசி எழுத்து, அதில் ஒரு குழப்பம் கிடையாது. அதுக்கப்புறம் முன்து, இந்த ரெண்டுமே வந்து ஒரே அர்த்தம் தான், அதிலிருந்து இதிலிருந்துங்கிற அர்த்தத்தில் வரக்கூடியது. ஆனால் இது என்ன செய்யும்னா காலத்தில் தான் வரும். வெள்ளிக்கிழமையிலேருந்து போன மாதத்திலிருந்து அப்படின்னு மாதம் வாரம் காலம் நேரம் பகல் இரவு இந்த மாதிரியான அர்த்தம் தரக்கூடிய சொல்லில் தான் இந்த இரு சொற்களும் வரும். ஒரே அர்த்தம் தான், இந்த ரெண்டுக்குமே ஒரு அர்த்தம் தான். ஆனால் இது ரொம்ப ரேராக அரிதாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல். ரொம்ப அதிகமாக வந்து மொழியில் காண முடியாது. 11 ஆகிடுச்சா, 12 என்ன ஆச்சுன்னா ஹாஷா, 13 வந்து அதா, 14 ஹலா. 3 ஒரே அர்த்தம், ஹாஷா அதா ஹலா. இந்த மூணுக்குமே என்ன அர்த்தம்னா தவிரன்னு அர்த்தம். இந்த சொல்லு ஒரு இஸ்முல சேர்ந்துச்சுன்னு சொன்னால் ஹலா ஜெய்தின் ஜெய்தை தவிர, ஹலா அம்ரின் ஹாஷா அம்ரின் அம்ரை தவிர, அதா அம்ரின் அம்ரை தவிரன்னு சொல்லுவாங்க. இந்த 3 எழுத்துமே வந்து ஜருச்சேரி எழுத்து தான். இதுவும் ரொம்ப குறைவாக தான் என்ன செய்யும் பயன்படுத்தப்படும். இதையும் நம்ம விளக்கிட்டோம். 14 முடிஞ்சிருச்சு. 15வது என்னென்னா தாவுல் கசம். தாவுல் கசம் என்றால் சத்தியம் செய்வதற்குரிய தே இருக்குல்ல, தல்லாகி அல்லாவில் மட்டும்தான் சேர்ப்பாங்க, வேறு எந்த சொல்லையும் சேராது. அப்போ வேறு எந்த அர்த்தமும் கிடையாது. அப்போ 15வதாக என்ன வச்சுருக்கோம்னா தாவுல் கசம், சத்தியத்தை செய்யக்கூடிய தேன்னு சொன்னால் போதும், சத்தியம் செய்கிறதுக்கு பயன்படுத்துகிற அது ஒன்று தான் இருக்குது. இது ஒரு வகை, இது அல்லாவில் மட்டும்தான் வரும். அதுக்கப்புறம் பாவுல் கசம், இந்த நம்பர் சேர்க்குறாங்க ஒரு 16. இப்போ சத்தியத்தினுடைய பாண்டு ஒன்று சேர்க்குறாங்க. நம்ம தான் பாவை ஃபஸ்ட்டாகவே சொல்லிவிட்டோம். ஃபஸ்ட்டு பேண்டு சொன்னோம்ல, அந்த ஃபேக்கு பல அர்த்தம் சொன்னோம்ல, அதே மாதிரி வந்து சத்தியம் செய்கிற அர்த்தம் அதுக்கு வரும்னா அங்கே சேர்த்துக்கிறோம். இந்த 16ங்கிறது லிஸ்ட்டில் இல்லாமல் போயிடும். அப்போ இதனால் அந்த நம்பர் கூடுது வாவுல் கசம். அதுக்கப்புறம் வாவுல் கசமும், இந்த வாவுல் கசம் என்ன செய்வாங்கன்னா வாவு ருப்பன்னு ஒன்று இருக்குல்ல, இது ரெண்டு நம்பராக போடுவாங்க. வாவுல் கசமு ஒன்று, வாவு ருப்ப ஒன்று, இது ரெண்டையும் சேர்த்து ஒன்றாக்கி போடலாம். வாவு அது ருப்ப ஒரு அர்த்தம் இருக்குது, கசமுடைய அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அதை ஒரு வாவையே 2 இடத்துல பயன்படுத்திட்டு அதனுடைய கருத்து 2 கருத்து இருக்கிறதுனால 2 ஹர்ஃப் மாதிரி பார்க்க தேவையில்லை. வாவுங்கிறது ஒரு ஹர்ஃபு தான், பா, அவ்வளோதான். இந்த வா என்பது கசம்ங்கிற அர்த்தத்தில் வந்தால் ஜரு செய்யும், ருப்பங்கிற அர்த்தத்தில் வந்தால் ஜரு செய்யும்னா இப்போ ஒரு நம்பர் குறைஞ்சிருக்கிற ஒரு நம்பரு, அப்போ பேயில் ஒரு நம்பரு 19ல் பேயில் ஒரு நம்பர் குறைஞ்சி போயிடுது, டபுள் என்ட்ரி. அதில் வாவு 2 வாவுக்குள்ள 1 சொன்னோம்னு சொன்னால் இதில் 1 குறைஞ்சி போயிடும். அப்போ 17 ஆகிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து லாமுல் கசம், சத்தியம் செய்கிறக்குரிய லாமுன்னு ஒன்று இருக்குது, அதையும் வந்து லாமுடைய அர்த்தத்தில் சேர்த்து விட்டீங்கன்னா அதுவும் குறைஞ்சி போயிடும். அப்போ போட்டியெல்லாம் மொத்தம் 16ல் வந்து அடங்கி போயிடுது, 19 வராது. சரி, இது வரைக்கும் அந்த நடத்தின பாடம் தான். சும்மா நம்பர் வாரி அவங்களுக்கு என்ன செஞ்சுருக்கு லிஸ்ட்டை சொல்லியிருக்கிறோம். அடுத்து அறிந்து கொள்ள வேண்டிய விஷயத்துக்கு அடுத்த பாடத்துக்கு போகிறோம். அடுத்த பாடம் என்னென்னு கேட்டால், இப்போ வந்து இந்த 19னா 16ன்னு வச்சுக்கிறோங்க. இந்த 16 ஹர்ஃபுடைய பாடத்தை நம்ம பார்த்துட்டோம். இது போக இன்னும் ஒரு 6 ஹர்ஃப் இருக்குது. இன்னும் ஒரு 6 ஹர்ஃப் இருக்குது. 6 ஹர்ஃப் என்னென்னு கேட்டால், ஒன்று இன்ன, முதலாவது என்னது இன்ன, இப்படி ஒன்று 3 எழுத்து சேர்ந்த ஒரு ஹர்ஃப். அப்போ இது ஒரு இடைச்சொல். இந்த இன்னங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு சும்மா கேட்டால் சும்மா சொல்லக்கூடாது. இடைச்சொல்லுடைய அர்த்தமே என்னென்னு கேட்டால் தனியாக அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் சொல்ல முடியாது. அந்த மொத்த வாக்கியத்தில் வரும்போது அதில் அந்த அர்த்தம் வந்து அடங்கியிருக்கும். தனியாக சொன்னால் அர்த்தம் தராது. அதுக்கு பேர் தான் ஹர்ஃபுங்கிறது. அப்போ இன்ன என்கிற ஒரு சொல்ல நீங்கள் அடிக்கடி என்ன செய்வீங்க, இன்னல்லாக
மானா இன்னல்லாஹ மா சாபிரீன், அப்புறம் இன்னஹு, இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை வந்து நீங்கள் அடிக்கடி கேள்விப்படுவீங்க. இது இன்னங்கிறது ஒன்று. அடுத்தது ரெண்டாவது வந்து அன்ன, சேம் அதே மாதிரி இருக்கும். அந்த அலிஃபுக்கு கசருக்கு பதிலாக இங்கே ஃபத்தஹ் இருக்கிறது. இந்த அன்னவும் நீங்கள் நிறைய அடிக்கடி பாங்கு சொல்கிறீங்க. அஷ்ஹது அன்ன முஹம்மதன். அப்போ இப்போ களிமா சொல்லி கொடுக்குறோம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன். அன்னன்னு சொல்கிறோம்ல, அது அந்த அன்ன தான் இது. இப்போ அன்னங்கிற ஒரு ஹர்ஃபும் இருக்கிறது. அதே மாதிரி வந்து அன்ன அந்த அன்னவுடைய ஒரு காஃபு சேர்த்துருக்கு. அன்ன தான், அதுக்கு முன்னாடி ஒரு காஃபுங்கிற எழுத்தையும் சேர்த்து அன்னங்கிறது சேர்த்து ரெண்டு சொல்ல மெர்ஜா பண்ணி அன்ன என்று ஒரு சொல்லையும் பயன்படுத்துவாங்க. மூணு சொல்லாச்சு. இப்போ அதே மாதிரி லாக்கின்னு ஒரு சொல் இருக்குது. லாக்கின்னங்கிற ஒரு சொல், அது அர்த்தம் என்னன்ற பார்த்துக்குறோம். இது ஒரு சொல். அதுக்கப்புறம் வந்து லைத்தன்னு ஒரு ஹர்ஃப் இருக்குது. லைத்த. அதுக்கு அடுத்தது அல்ல. அப்போ இன்ன நம்பர் படி எண்ணி பாருங்கள். 6 வருதா? ஒன்று வந்து இன்ன 1, அன்ன 2, அன்ன 3, லாக்கின்ன 4, லைத்த 5, அல்ல 6. இந்த 6 ஹர்ஃபுகளும் வந்து இது 6க்கு ஒரு பொது அர்த்தம் வெவ்வேறு இருக்குது. இந்த 6உடைய அர்த்தம் வெவ்வேறு அர்த்தம் இருக்கும். ஆனால் இந்த 6ம் என்ன செய்ய முடியும் கேட்டால், அது செய்ய வேலை இருக்குல்ல, அந்த வேற்றுமை உறுப்புகளில் அது வேற்றுமை ஏராபு செய்யும்ல, அந்த ஏராபு செய்கிற விஷயத்தில் இது 6க்கும் ஒத்த மாதிரியான தன்மை இருக்குது. அது என்ன தன்மை என்று விளங்குறதுக்கு முன்னாடி வேறு ஒரு விஷயத்தை விளங்கினா தான் இது புரியும். ஒரு வாக்கியம் இருக்குது. ஒரு வாக்கியம் என்று இருந்தால் அதில் எழுவாயின்னு ஒன்று இருக்கும், பயனிலைன்னு ஒன்று இருக்கும். இதான வாக்கியம்ங்கிறது. ஒரு சென்டென்ஸ், ஒரு வாக்கியம் இருப்பதாக எழுவாய் பயனிலை தான் மஸ்ட்டு. இது போக கூடுதல் தகவலுக்கு நிறைய சொற்கள்லாம் சேர்ப்போம். அந்த சொற்களெல்லாம் அந்த வாக்கியத்துடைய கூடுதல் விளக்கத்துக்கு வர்றது தவிர, அந்த வாக்கியத்தினுடைய பேசிக்கான எழுத்துக்கள் எத்தனை தான் வந்து சொற்கள் வந்து 2 தான். ஒன்று எழுவாய், ஒன்று பயனிலை. உதாரணமாக ஒரு ஆளை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, அல்லது ஒரு பொருளை பற்றி பேசுகிறீங்க, ஒரு ஊரை பற்றி பேசுகிறீங்க, ஒரு தன்மையை பற்றி பேசுகிறீங்க, ஒரு நேரத்தை பற்றி பேசுகிறீங்க, ஒரு நிறத்தை பற்றி பேசுகிறீங்க. எதை பற்றியாவது பேசுவோம்ல, ஒரு உணவை பற்றி பேசுகிறீங்க. அப்போ எதை பற்றி பேசுகிறோமோ அதுக்கு பேர் எழுவாயின்னு சொல்லுவாங்க. நல்லா விளங்கிக்கணும். இது விளங்கிக்கிட்டு தான் இன்னுக்கு போனால் உங்களுக்கு தெளிவாக விளங்கும். நம்ம எதை பற்றி பேசுகிறோம் என்று சொன்னால், ஒரு நபரை பற்றி பேசுகிறோம், ஒரு தனி மனிதரையும் பேசலாம், பொதுவாக மனிதனையும் பேசலாம். எதை பற்றி நம்ம பேசுகிறோமோ அதுக்கு பேர் என்ன செய்வாங்கன்னா எழுவாய் என்று சொல்லுவாங்க. சரி, அதை பற்றி என்ன பேசுகிறோம்? ஒரு செய்தி இருக்கும்ல, ஒரு ஆளை பற்றி பேசினாலும், ஒரு பொருளை பற்றி பேசினாலும், ஒரு சப்ஜெக்டை பற்றி பேசினாலும், அதை பற்றி என்ன பேசுகிறோம், என்ன மெசேஜ் வைக்கிறோமோ அந்த மெசேஜுக்கு பேர் வந்து பயனிலை. அந்த யாரை பற்றி எதை பற்றி பேசுகிறோமோ அதுக்கு பேர் எழுவாய். என்ன பேசுகிறோமோ அதுக்கு பேர் பயனிலை. இப்படி எல்லா மொழியிலையும் இருக்குது. அரபிக்கு மட்டும் உள்ளது இல்லது, அனைத்து மொழிகள்லையும் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இப்ராஹிம் நல்லவன். யாரை பற்றி பேசுகிறோம்? இப்ராஹிமை பற்றி பேசுகிறோம். அவன் எழுவாய். என்ன பேசுகிறோம்? நல்லவன் சொல்கிறோம், அல்ல கெட்டவன் சொல்லுவோம். ஏதோ ஒன்று, நல்லவன், கெட்டவன், உயரமானவன், குள்ளமானவன், கோவக்காரன், பொறுமைசாலி, என்ன வேண்டாலும் பேசலாம்ல. அப்போ வந்து தொழுகையாளி, தொழுகை இல்லாதவன், மார்க்க பற்று உள்ளவன், பற்று இல்லாதவன், முஸ்லீம் இல்லாதவன், இப்படின்னு என்ன வேணாலும் சொல்லலாம் ஒரு ஆளை பற்றி. அப்போ என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு பேர் வந்து பயனிலை. யாரை பற்றி பேசுகிறீங்களோ அந்த சொல்லுக்கு பேர் எழுவாய். அப்போ இப்ராஹிம் சாலிஹுன், இப்ராஹிம் வந்து நல்லவன். இப்ராஹிம் என்பது எழுவாய்ன்னு சொல்லுவாங்க. எழுவாய் என்பதை வந்து அரபியில் வந்து முபுத்ததா என்று சொல்வார்கள். அந்த எழுவாய் என்பதை ஃபாயில் என்றும் சொல்வார்கள். 2வது வர்றேன், முபுத்ததான்னு வச்சுக்கிறேங்க. முபுத்ததா என்று சொல்வார்கள். அந்த செய்தி இருக்குல்ல, பயனிலை, அதை வந்து ஹபர் என்று சொல்வார்கள். ஹபர்னா மெசேஜ். பயனிலை நீ கொஞ்சம் சொல்கிறான், அரபியில் ஹபரில் மெசேஜ், செய்திங்கிறாங்க. செய்திக்கு உரியவன், இது செய்தி. அப்போ இதை பற்றி என்ன பேசுகிறோம்? இப்போ உதாரணமாக வந்து குழம்பு ருசியாக இருக்கிறது, இந்த குழம்பு ருசியாக இருக்கிறது
அப்போ ருசியாக இருக்கிறதுங்கிறது மெசேஜ். எதை பற்றி பேசுகிறீங்க? எது ருசியாக இருக்குது? இந்த குழம்பு. அப்போ இந்த குழம்புங்கிற முப்ததா, குழம்பு என்பது முப்ததா, இது ருசியாக இருக்கிறது ஹபரு, அதாவது பயனிலை. காற்று வீசுகிறதுன்னு சொல்கிறோம். எதை பற்றி பேசுகிறோம்? காற்றை பற்றி பேசுகிறோம். காற்றுங்கிறது முப்ததா, வீசுகிறது என்பது ஹபர், பயனிலை. இது எழுவாய், இது பயனிலை. இந்த மாதிரி எதை பற்றியும் பேசலாம், என்னவும் பேசலாம். எதை பற்றி பேசினாலும் அது எழுவாய், என்ன பேசுகிறோமோ அதுக்கு பேர் பயனிலை. இது மனசில் நல்லா வச்சுக்கணும். வச்சுக்கிட்ட பிறகு இந்த ரெண்டை தவிர இன்னும் நிறைய பேசுவோம். எப்படி நல்லா பேசுவோம்? ஒரு குழம்பு ருசியாக இருக்கின்றோம்ல, இதில் என்ன செய்யலாம்? நேற்று சமைத்த குழம்பு ருசியாக இருக்கிறது. இதெல்லாம் இம்பார்ட்டண்டான வார்த்தை கிடையாது, கூடுதல் தகவல். குழம்பு ருசியாக இருக்கிறது தான் மெசேஜ். அந்த குழம்பு நேற்று சமைச்சதுங்கிறது அது கூடுதல் ஒரு விஷயம். நேற்று சமைத்த குழம்பு ருசியாக இருக்குன்னு போடுறோம்ல, இதெல்லாம் அந்த வாக்கியத்தில் இம்பார்ட்டண்ட்டில் வருமாண்டா வர, அந்த ரெண்டில் தான் எல்லாமே. இல்லைன்னா இந்த ரெண்டு முக்கியம் சொல்லி ஆகணும். இதெல்லாம் விரும்புனா சொல்லலாம், விரும்பாட்டி விட்டுடலாம். குழம்பு ருசியாக இருக்குது, அதை நிப்பாட்டிக்கிடலாம். நேற்று சமைச்சதுங்கிறது அந்த குழம்பு இன்னும் கூடுதல் விவரத்துக்காக வேண்டி நம்ம என்ன செய்கிறோம்? சேர்த்துக்கிடலாம். அப்போ நேற்று சமைத்த உணவு என்பதில் நேற்று என் தாயார் சமைத்த குழம்பு ருசியாக இருக்குது, தாயாரையும் இப்போ சேர்த்துக்கிறோம். எவ்வளோ ஒன்றாலும் சேர்க்கலாம்ல. அப்போ நேற்று மாலை, நேற்று இரவு என் தாயார் சமைத்த குழம்புனா இவ்வளோ வாசகம் சேருது. எவ்வளவு ஆடாயிட்டு போனாலும் அதெல்லாம் அது நிகழ்ந்த நேரம், காலம், அது செஞ்சது, அந்த மாதிரி விவரங்களை தருமே தவிர செய்தி என்ன குழம்பு ருசியாக இருக்குது, அவ்வளோதான். அந்த இம்பார்ட்டண்ட்டாக இந்த ரெண்டு மஸ்ட்டு, இந்த ரெண்டு இல்லாமல், இதெல்லாம் இல்லாமல் ஒரு வாக்கியம் இருக்கலாம். நேற்று நீங்கள் சொல்லாமல் இருக்கலாம், நேற்று இரவுங்கிறத சொல்லாமல் இருக்கலாம், என் தாயாருங்கிறத நீங்கள் சொல்லாமல் இருக்கலாம், சமைத்தங்கிறதையும் சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் குழம்பு ருசியாக இருக்குதுன்னு சொல்லாட்டி மெசேஜ் குழம்பு என் தாயார் அர்த்தம் இல்லை, குழம்பு நேற்று அர்த்தம் இல்லை. குழம்பை பற்றி பேசுகிறீங்க, குழம்பை பற்றி பேசுகிற இந்த எந்த ஒன்றாவது யூஸ் ஆகுமா? யூஸ் ஆகாது. குழம்பு ருசியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு தான் அதுக்கு விஷயம் விரும்பினீங்கன்னா சொல்ல தேவைப்பட்டால் கேட்குறவன் அதையும் விரும்ப அறிந்து கொள்ள ஆசைப்பட்டான் என்று சொன்னால் கூடுதல் விவரத்தை எத்தனை வேண்டாலும் சேர்த்து 1.5 முழத்தை கூட ஒரு வாக்கியத்தை அமைக்கலாம். அந்த 1.5 முழத்துலையும் எழுவாய் பயன் ரெண்டு தான் இருக்காங்க. உங்களை தேடி பார்த்தீங்கன்னா இது எழுவாய், இது பயனில்லை. இதெல்லாம் சும்மா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். இதெல்லாம் ஒரு வண்டி வாங்கிட்டு அழகு காப்பளது சேர்க்குவோம்ல, அந்த மாதிரி உள்ள பேசிக்கான சிலது இருக்குது. அதுக்கு மேலே அழகு காப்பள விஷயங்கள்லாம் சேர்ப்பாங்கள்ல, அந்த மாதிரி உள்ளது தான் மற்ற சொற்கள்லாம். அதனால் எந்த ஒரு வாக்கியமாக இருந்தாலும் ஒரு எழுவாய் பயனிலைய மஸ்ட் இருந்தாவன, அதுக்கு மேலே இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அவைகள்லாம் இந்த எழுவாய் பயனிலைக்கு உள்ள அடங்காது. சரி, அதை விட்டுருவோம். இந்த எழுவாய் பயனிலையை சொல்லும் பொழுது அரபியில் எப்படி சொல்வது, எழுவாயை எப்படி சொல்வது, பயனிலை எப்படி சொல்வது என்று கேட்டால், எழுவாயாக இருந்தாலும் சரி, பயனிலையாக இருந்தாலும் சரி, அரபு மொழியில் இரண்டுக்குமே ரஃபு தான் செய்யணும். எழுவாயாக இருந்தாலும் பயனிலையாக இருந்தாலும் எழுவாய்க்கும் ரஃபு தான், பயனிலைக்கும் ரஃபு தான். எப்படி அது இப்போ ரஃபுன்னு கேட்டால், இப்போ ஜெயிதை பற்றி பேசுகிறீங்க, அது எழுவாய். அவன் நல்லவன் பேசுகிறீங்க, இது பயனிலை. அப்போ நீங்கள் ஜெயிது என்பதையும் ஜெய்துன் என்று தான் சொல்லணும். சாலிஹ் என்பதையும் சாலிஹன் சொல்லக்கூடாது. சாலிஹுன், ஜெய்துன், சாலிஹுன். அப்போ எழுவாய்க்கும் ரஃபு, பயனிலைக்கும் ரஃபு. எந்த ஒரு வாக்கியமாக இருந்தாலும் சரி, எழுவாய் வந்துச்சுன்னா ரஃபு செஞ்சிடணும், பயனிலைக்கு ரஃபு செஞ்சிடணும். அதே மாதிரி ஃபாத்திமா நல்லவள்னு சொல்கிறீங்க, ஃபாத்திமா தூ, ஃபாத்திமாவில் தன்வீன் வராதுல்ல. ஏன்? பெண்ணுடைய பெயராக இருந்தால் வராது. ஃபாத்திமா தூ, ஃபாத்திமா என்பவள் சாலிஹத்துன், நல்லவள். ஃபாத்திமாவுக்கும் ரஃபு தான். அந்த சொல்லுக்கு எப்படி ரஃபு செய்யணுமோ அப்படி ரஃபு செஞ்சுக்கிறணும். சாலிஹத்துன், நல்லவள், அது கரெக்டாக செஞ்சிடலாம். அப்போ ஒரு ஃபாத்திமாவை பற்றி பேசுனீங்கன்னா ஃபாத்திமாவுக்கு ரஃபு செய்யுங்க. ஜெயிதை பற்றி பேசுனீங்கன்னா ஜெயிதுக்கு ரஃபு செய்யுங்க. இப்ராஹிமை பற்றி பேசுகிறீங்க, இப்ராஹிமுன் என்று சொல்ல முடியாதுல்ல, அது வேற்றுமொழி பேர். இப்ராஹிமு ஆலிமுன், இப்ராஹிம் என்பவன் ஒரு அறிஞன், இப்படி சொல்கிறீங்க. அப்போ இப்ராஹிம்ங்கிறது எழுவாய், இப்ராஹிமுக்கு ரஃபு செய்யணும். அந்த சொல்லுக்கு எப்படி ரஃபு செய்யணும்னா தன்வீன் இல்லாமல் தான் செய்யணும். இப்ராஹிமு, இது ஏற்கனவே இந்த சர்வ பாடத்திலே இது தேவையில்லாட்டா இது சொல்லியிருக்கிறோம். ஒரு துணை பாடமாக இது உங்களுக்கு தன்வீனை பற்றி விளக்கியிருக்கிறோம். வேற்றுமைன்னு பாடம் நடத்தணும்ல, பிடிஎஃப்ல உங்களை அனுப்பியிருக்கிறோம். அப்போ அந்த மாதிரி எந்தெந்த சொல்லு மூசாண்டு வருது, அது ஒரு யாராவும் செய்யக்கூடாது, ரஃப உள்ளுக்கு இருக்கும். மூசா சாலிஹுன், மூசா நல்லவன்,
மூசாவில் எங்கே ரஃபோ தான் அங்கே இருக்குதானா? ஏன் ரஃபோ இருக்குங்கிற எழுவாயின்ற ரஃபோ தானே இருக்கும். அது எழுவாயாக வந்து மூசாவை பற்றி பேசுகிற காரணத்தினால் மூசா என்பதற்கு வந்து ரஃபோ இருக்குது, அந்த சொல்லில் ரஃபோ வராது, அதனால் வரல. அதே மாதிரி வந்து லமீராவை யூஸ் பண்ணுறீங்க, ஒரு ஆளை பற்றி பேசிப்படுறீங்க, பேசிவிட்டு ஹுவ ஆலிமுன், அவன் அறிஞன், ஹுவவுலையும் ரஃபோ இருக்குது, லமீரில் அது வராது. ஹுவ வந்து எல்லா நேரத்துலையும் ஹுவன்னு தான் இருக்கும். அதனால் ஹுவ ஆலிமுன், அது ரஃபோ, அதுதான் ரஃபோ. ஹுவ ஆலிமுன்ல ஆலிமுக்கு மட்டும் செஞ்சு. அப்போ எதுக்கு வெளிப்படையாக ரஃபோ செய்ய இயலுமோ அதுக்கு செஞ்சுருங்க. எதுக்கு அந்த ஏராப்பு சட்ட பிரகாரம் வராதோ, அதில் வேறு விதமாக வருமோ, அந்த மாதிரி வார்த்தைகளுக்கு அந்த மாதிரி என்ன செஞ்சுருங்க, வந்து ரஃபோ செஞ்சிடணும். அப்போ உதாரணமாக வந்து ஒரு ஊரில் வந்து முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிறாங்க, காஃபிர்கள் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிறாங்க, இல்லை குறைவாக இருக்காங்கன்னு சொல்ல நினைக்கிறீங்க ஒரு ஊரில். அப்போ அல் முஸ்லிமூன, முஸ்லீம்கள் கசீருன் அதிகமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. இதில் முஸ்லிமூன் என்பது எழுவாய், ரொம்பங்கிறது பயனிலை. இந்த முஸ்லிமூன் என்பதற்கு எப்படி யாராவது ரஃபோ செய்யணும்? அது வந்து ஜம், வாவுனூன் வைத்து வரக்கூடிய பன்மை. வாவுனூன் வைத்து வரக்கூடிய பன்மை சொல்லுக்கு எப்படி ரஃபோ செய்யணும்? முஸ்லிமூன என்று வாசிப்பது தான் அதுக்கு ரஃபோ. முஸ்லிம் மீன என்று வாசிச்சுன்னா நசப்பு ஜர்ராயிரும். முஸ்லிம் மீனண்டா அது நசப்பு அல்லது ஜர்ரு. முஸ்லிம் மூணான்னு சொன்னீங்கன்னா அது ரஃபோ. அப்போ இந்த மாதிரி ரஃபோ செய்யணும், அது விளைவிக்கிறது. அது என்னென்ன வகை சொல்லுக்கு வந்து என்னென்ன மாதிரி ரஃபோ செய்யணும் என்பதை அந்த பழைய யாரா பாடத்தை எடுத்து ஒரு பார்த்து கொண்டு என்ன செய்யணும், நீங்கள் மனசில் வச்சுக்கிறணும். இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். அப்போ ஒரு வாக்கியம் என்று இருந்தால் அதில் ஒரு எழுவாய் இருக்கும், ஒரு பயனிலை இருக்கும். இந்த எழுவாய் பயனிலை இருக்குல்ல, இந்த ரெண்டும் சேர்ந்த ஒரு செட் இருக்குல்ல, அதில் தான் இந்த 6 எழுத்து நுழையும். இந்த 6 எழுத்து வந்துச்சுன்னா அது வாக்கியத்தில் தான் நுழையும். வாக்கியம் இல்லாமல் 6 எழுத்து இந்த இன்னன்னு வந்துருச்சுன்னா அங்கே ஒரு எழுவாயை நீங்கள் கண்டுபிடிக்கணும், ஒரு பயனிலையும் கண்டுபிடிக்கணும். அந்த வாக்கியத்தை அதுக்குள்ளே பெரிய சென்டென்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு எழுவாயும் இருக்கணும், ஒரு பயனிலையும் இருக்கணும். மேற்கொண்டு என்ன வேண்டாலும் இருக்கலாம், அது அதுக்குரிய சட்டங்களை அதை போக தெரிஞ்சுக்கிடுவோம். கண்டிப்பாக என்ன இருக்கும், எழுவாய் இருக்கும், பயனிலை இருக்கும். அப்போ இந்த 6 சொல்லுடைய தன்மை என்னன்னு கேட்டால், ஒரு முழு வாக்கியத்தில் ஜெய்துன் ஆலிமுன், இந்த மொத்த செட்டில் இந்த இன்னங்கிறது சேரும். இன்னும் சேர்ந்துச்சின்னு சொன்னால் அது என்ன செய்யும் என்றால், இந்த எழுவாய்க்கு ரஃபோ செஞ்சோம்ல ஜெய்துன் என்று, அதை ஜெய்தன் என்று மாற்றிடும். ஜெய்துன் ஆலிமுன், இன்ன ஜெய்தன் ஆலிமுன், ரெண்டுக்கு வித்தியாசம் வழங்குதா? ஜெய்துன் ஆலிமுன், ரெண்டுக்கு ரஃபோ. ரெண்டுக்கு எதனால் ரஃபோ இருக்குது? அந்த எழுவாய் சட்டம் அப்படி தான், எழுவாய் பயனிலைக்கு ரஃபோ தான் வரணும். இதுக்காகத்தான் அந்த எழுவாய் சட்டம் உங்களுக்கு சொன்னது. எழுவாய் சட்டத்தையும் தெரிந்த 6 சொல்லு தான் பாடம். 6 சொல்லாக இருந்தாலும் இந்த 6 சொல்லை அறிந்து கொள்வதற்கு எழுவாய் பயனிலை சட்டம் அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் எழுவாய் பயனிலைக்கு வந்து ரெண்டுக்கும் ரஃபோ, இது பொதுவான விதி, இலக்கண சட்டம். நீங்களே ஒரு சென்டென்ஸ் உருவாக்க நினச்சிங்கன்னா, யாரை பற்றியாவது பேச நினச்சிங்கன்னா ரஃபோ போட்டு தான் பேசணும். ஏதாவது ஒரு செய்தி பேச நினச்சிங்கன்னா அதுக்கு ரஃபோ தான் போடணும். நம்ம செய்தியை பேசுவதாக இருந்தாலும் சரி, பேசின செய்தியை அர்த்தம் செய்வதாக இருந்தாலும் சரி, வாசிப்பதாக இருந்தாலும் சரி, என்ன செய்யணும், எழுவாய் பயனிலை ரெண்டுக்கும் ரஃபோ செஞ்சு வாசிக்கணும். அந்த எழுவாய் பயனிலைக்குள் மேலே முன்னாடி இந்த 6ல் எதையாவது சேர்ப்பாங்க. சேர்த்தாங்கன்னா என்ன செஞ்சிடறேன், இன்ன ஜெய்தன் ஆலிமுன், அன்ன ஜெய்தன் ஆலிமுன், க அன்ன ஜெய்தன் ஆலிமுன், லாக்கின்ன ஜெய்தன் ஆலிமுன், லைத்த ஜெய்தன் ஆலிமுன், ல அல்ல ஜெய்தன் ஆலிமுன். இந்த 6மே எதனால் இந்த 6ஐயும் ஒரு செட் ஆக்கியிருக்கிறாங்கன்னு கேட்டால், இந்த 6ம் செய்கிற வேலை ஒரே மாதிரி இருக்குது, அர்த்தம் வேறு. இன்ன ஜெய்தன் ஆலிமுனுக்கு அர்த்தம் வேறு, லைத்த ஜெய்தன் ஆலிமுக்கு அர்த்தம் வேறு. இந்த 6மே ஒவ்வொரு விதமான நோக்கத்திற்காக பயன்படுறதுக்கு உரியது, அதனுடைய கருத்து வெவ்வேறானது. ஆனால் இந்த 6ம் எதில் ஒரு பொது அம்சம் இருக்குதுன்னு கேட்டால், ஒரு வாக்கியத்திற்குள் வந்து அந்த வாக்கியத்தில் வந்து எழுவாயாக இருக்கிற சொல்லுக்கு வந்து ரஃபை வந்து நசபாக மாற்றி விட்டுரும், பயனிலைக்கு வந்து ரஃபை தக்க வச்சிடும். அப்போ இன்ன ஜெய்தன் ஆலிமுன். இப்போ நீங்கள் நிறைய குரான்லாம் பார்த்துருப்பீங்க, இன்னல்லாஹங்கிற சொல்லு குரானில் நிறைய இடத்துல இருக்கும். அல்லாஹூ தானே அந்த வார்த்தை, அந்த வார்த்தை வந்து அல்லாஹூ என்பதுதான் அந்த அல்லாங்கிற சொல்லுக்குள்ள இது உச்சரிப்பு. ஆனால் அந்த இன்னவை சேர்த்தோன்னா எப்படி படிக்கிறோம், இன்னன்னு வர்ற இடத்துல நீங்கள் எங்கே எடுத்து பார்த்தாலும் சரி இன்னல்லாஹ ஹேண்டியா வந்துச்சு, இந்த இன்ன வந்ததுனால தான் வந்துச்சு.
இன்னல்லாக கதீரும் அலா குல்லி ஷைஇன், அதான் அலா குல்லி ஷைஇன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு. இன்னல்லாக கதீருன் அலா குல்லி ஷைஇன், அல்லாஹ் ஆற்றல் மிக்கவன். இன்னல்லாஹங்கிறது எழுவாய், கதீருன் என்பது பயனிலை, அலா குல்லி ஷைஇன்கிறது எக்ஸ்ட்ராவாக சேர்த்து அனைத்து பொருட்கள் மீதும் அப்படிங்கிறத சேர்த்துக்கிறோம். அப்போ இந்த மாதிரி வாசகங்களை குரான் நிறைய பார்த்துருக்கிறீல்ல, அதெல்லாம் அதுக்கு காரணம் என்ன? இந்த இன்ன வந்ததுனால தான் இருக்குது. நீங்கள் பாங்க சொல்கிறீங்க, அஷ்ஹது அன்ன முஹம்மதன் என்று சொல்கிறீங்க. முஹம்மதுர் ரசூல் சாதாரணமாக சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு முஹம்மதுர் ரசூலுல்லாம்பிங்க. ஒரு அன்னவை போட்டிங்கன்னா அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாங்கிறீங்க. அன்ன முஹம்மதன், தன் என்பதை தான் அந்த இன்ன வந்து இரோட எழுத்து சட்டப்படி நம்ம சேர்த்து உச்சரிக்கிறோம். நம்ம அப்படி பிரிச்சே பிடிச்சிருப்போம். அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹி, அன்ன இல்லாட்டி முஹம்மதுன் ரசூலுல்லாஹி. இந்த அன்னங்கிறது இல்லாட்டி முகமதுக்கு ரஃபா வந்துடும், ரசூலுக்கும் ரஃபா வந்துடும். அண்ணன் வந்துருச்சுன்னு சொன்னால் முகமதுக்குரிய ரஃபா வந்து நசபை மாற்றி விட்டுரும், ரசூலுக்குரியது ரசூலுக்குரிய ரஃபாவே இருக்கும். அப்போ பாங்க சொல்லல அஷ்ஹது பாங்க சொல்கிறோம், அத்தஹியாத்து ஓதுகிறோம், ஒருத்தர் களிமா சொல்லி கொடுக்குறோம். இந்த இடத்துல இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு, அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹி. அப்போ அங்கே அண்ணன் வர்ற போது முஹம்மதன் என்று வருதில்ல, இது இந்த அண்ணவுடைய டியூட்டி. இன்னமும் அந்த மாதிரி தான் செய்கிறது, அண்ணவும் அந்த மாதிரி தான் செய்கிறது. அதே மாதிரி வந்து க அண்ணன் இன்னும் அந்த மாதிரி அடுத்து சொல்லி என்ன க அண்ணங்கிறது இருக்குது. இதையும் ஒரு வாக்கியத்தில் சேர்க்கணும். க அன்ன ஜெய்தன் முஸ்லிமுன், க அன்ன ஜெய்தன் ஜெய்துன் முஸ்லிமுன் இருக்குது. அந்த ஜெய்து முஸ்லிம் என்ற வார்த்தையை என்ன செய்கிறோம், அதுக்கு முன்னாடி ஒரு கண்ணை சேர்த்தா என்ன ஆகும்னு அர்த்தத்துக்கு ரெண்டாவது நான் வருவேன். முதல்ல என்னென்னா இந்த 6 எழுத்தும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யுது, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இது. கண்ண ஜெய்துன் என்று ஜெய்துன் என்று இருந்ததை இந்த கண்ண வந்த உடனே கண்ண ஜெய்தன் முஸ்லிமுன், கண்ண ஜெய்தன் ஆலிமுன், கண்ண ஜெய்தன் சாலிஹுன் இப்படின்னு என்ன செஞ்சிடும், அதையும் மாற்றிடும். அடுத்ததாக லாக்கின்ன, லாக்கின்ன பக்ரன் சாலிஹுன், பக்ருன் சாலிஹுன், பக்ரு நல்லவன், லாக்கின்ன பக்ரன் சாலிஹுன். அப்போ இந்த லாக்கின்ன வந்தால் என்ன செய்யும், இதே வேலையை தான் செய்யும். லாக்கின்னவும் இந்த அண்ணன் செய்கிற அதே ஒர்க்கு தான் லாக்கின்னவுக்கும். அது மாதிரி லைத்தன் இருக்குது, லைத்த சைதன் ஆலிமுன் சாலிஹுன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த லைத்த வந்ததுனால லைத்த சைதன் எழுவாயில் மட்டும் சேஞ்ச் பண்ணும், பயனிலையில் சேஞ்ச் பண்ணாது. அதுக்கப்புறம் வந்து அல்ல ஜெய்தன் சாலிஹுன் இப்படின்னு ஏதோ ஒன்று. எந்த வாக்கியத்தை நீங்கள் எடுத்தாலும் சரி இந்த 6 சொல்ல இன்ன அன்ன க அன்ன லாக்கின்ன லைத்த அல்ல மனப்படம்னு வச்சுக்கணும். இந்த 6 ஏன் ஒரு வகையை ஆக்குறாங்கன்னு கேட்டால் ஒவ்வொன்றுடைய அர்த்தம் வெவ்வேறு அர்த்தம். இந்த ஒரு வகையாக எதனால் ஆக்குறாங்கன்னு கேட்டால் அதனுடைய செயல்பாடு ஒன்றும். அதாவது ஒரு வாக்கியத்தில் வரும், வாக்கியத்தில் எழுவாய்க்கு நெசப்பு செய்யும், பயனிலைக்கு வந்து ரஃபு அப்படி தக்க வச்சிரும். இதான் இந்த 6 செய்கிற வேலை. அப்படிங்கிற காரணத்தினால தான் இந்த 6ஐயும் என்ன செய்வாங்க, ஒரு வகையில் இணைத்து கொள்வார்கள். ஒரு வகையானதாக ஆக்கிற காரணம் தான் அர்த்தம். இதே அர்த்தமானா கிடையாது. அதுக்கு தான் உங்களுக்கு போட்டிருக்கோம். ஜெய்துன் ஆலிமுன் இருக்குல்ல, ஜெய்துன் ஆலிமுல் இந்த இன்னும் வந்த உடனே பாருங்கள் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். ஜெய்துன் ஆலிமுன் இது வந்து சாதாரண ஒரு வாக்கியம். இன்னும் வந்த உடனே இன்ன ஜெய்தன் ஆலிமுன், இந்த ஜெய்தன் என்று வந்துச்சு பாருங்கள் நசபு. இந்த நசபு வந்ததுக்கு எது காரணம், இந்த இன்ன தான். அதே மாதிரி பலகனி அன்ன ஜெய்தன், அன்ன ஜெய்தன் ஜெய்துன் என்று இருந்துச்சு, ஜெய்துன் முன்தலிக்குன் இருந்துச்சு. இந்த அன்ன வந்த உடனே அன்ன ஜெய்தன் என்று மாறிக்கிருச்சு. அதே மாதிரி அன்ன ஜெய்தன் அசதுன், ஜெய்துன் அசதுன் என்று இருந்துச்சு. இந்த அன்ன வந்ததுனால அன்ன ஜெய்தன் அசதுன் இப்படி மாறிக்கிறது. இது மாதிரி வந்து லாக்கின்ன லைத்தல அல்ல எல்லாத்துக்கும் போட்டுக்கிறங்க. அப்போ இந்த 6 சொற்கள் இருக்கிறது. இந்த 6 சொற்களும் செய்கிற வேலை என்னது, முப்ததாவாக வரக்கூடிய சொல்லுக்கு வந்து ரஃபு இருக்கும், ஆல்ரெடி இருக்கும். இந்த 6 சொல்லு அதை நசபாக மாற்றிடும். ஹபராக வரக்கூடிய ஏற்கனவே ரஃபு இருக்கும். இந்த 6 சொற்கள் வந்தால் அது மாற்றம் செய்யாமல் அப்படி தக்க வச்சிரும். அப்போ வந்து இது வந்து இந்த இதுக்கு பேர் என்ன செய்வாங்கன்னா தாக்கீதுடைய ஹர்ஃப் என்று சொல்லுவார்கள். ஆனால் அது சரியானது கிடையாது. தாக்கீது 2 தான் தாக்கீதுடைய ஹர்ஃப், 4 தாக்கீது வராது. அதுக்கு பேர் எப்படி என்ன செய்கிறாங்க, தாக்கீதுடைய ஹர்ஃப்னு பேரை வச்சுக்கிட்டான். தாக்கீதுனா உறுதிப்படுத்தி சொல்வது.
உறுதிப்படுத்தி சொல்வதற்கு வர்றது அது முதல் 2 தான். மீதி உள்ள 4 உறுதிப்படுத்துறதுக்கு உள்ளது கிடையாது. இருந்தாலும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அதுக்கு ஒரு யூனிஃபார்மாக ஒரு பேர் வைக்கிறதுக்காக வேண்டி அப்படி சொல்லுவாங்க. நம்ம இந்த 6 மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தால இன்ன அண்ணக்கு அண்ணல் ஆக்கின்னு லைத்தல் அல்ல அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா அது ஒரு இந்த 6 சொற்கள் வர இடங்கள்லாம் அந்த ஈஸியாக நினைச்சிடலாம், வாசிச்சுட்டு போயிடலாம். அப்போ இந்த ஒவ்வொரு சொல்லையும் எப்படி பயன்படுத்துவது, எப்போ எப்படி பயன்படுத்துவது, பயன்படுத்தினால் என்ன மீனிங் வரும்ங்கிற ஒரு விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் அது நாளைக்கு பார்க்கலாம்.